கோவை கருமத்தம்பட்டியில் போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வை பரதநாட்டிய நிகழ்ச்சி மூலமாக ஏற்படுத்தி சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடனமாடி விழிப்புணர்வு ஊட்டிய மாணவ மாணவியர்கள். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியைச் சேர்ந்த ரங்காஸ் அகாடமி பரதநாட்டிய பள்ளியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போதைப் பொருளுக்கு எதிராக டான்ஸ் சதான் என்னும் பரதநாட்டியம் ஆடியபடியே மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்றனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ரங்காஸ் பரதநாட்டிய பயிற்சி பள்ளியின் நிறுவனர் நடன ஆசிரியர் சுபா வசந்த் கூறியதாவது: தற்பொழுது நிலவி வரும் போதை கலாச்சாரத்திற்கு எதிராக பல்வேறு தரப்பினரும் தங்களது விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். தமிழ்நாடு அரசும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றது. இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்வுகளில் எங்களின் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பரதநாட்டியத்தின் மூலம் போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்த முடிவு செய்து எங்களது நடனப் பள்ளியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கடந்த 3 வார குறுகிய கால இடைவெளியில் தொடர்ந்து பயிற்சி எடுத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தியுள்ளனர். 2 கிலோமீட்டர் வரை பரதநாட்டியம் ஆடிக்கொண்டே மாரத்தான் என்பது மிகவும் கடினமான ஒன்று. இருப்பினும் இதை முழு மனதோடு ஏற்று நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தியுள்ளோம். 3 வயது முதல் 15 வயது வரை உள்ள குழந்தைகள் இதில் பங்கேற்றனர். இந்தியாவில் இதுவரை போதைப் பொருளுக்கு எதிராக யாரும் இதுபோன்ற நிகழ்ச்சியை நடத்தியதில்லை. முதல் முறையாக எங்களது நடனப்பள்ளி மூலமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி உள்ளோம். மேலும் இதுபோன்று போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை விரிவுபடுத்தி தமிழக அரசும் கோவை மாவட்ட நிர்வாகம் அனுமதியளித்தால் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களை அழைத்து கோவையில் மிகப்பெரிய அளவில் போதைப் பொருளுக்கு எதிரான கின்னஸ் சாதனை படைக்க முயற்சி செய்வோம் என்றனர். மேலும் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை கண்காணிக்க வேண்டும். அவ்வாறு கண்காணிக்க தவறுவதே போதைப் பழக்கத்திற்கு வழிவகுத்து வருகின்றது என்ற விழிப்புணர்வை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஏற்படுத்தி உள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சி நடைபெற உறுதுணையாக இருந்த கருமத்தம்பட்டி காவல்துறை, கிங் உடற்பயிற்சி கூடம், ஸ்ரீகவி பியூட்டி பார்லர், மாணவர்களின் பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சுபா. நான் இங்க ரங்காஸ் அகாடமியில 2017 இருந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். பரதநாட்டியம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ போதை கலாச்சாரம் ரொம்ப பெருசா வளர்ந்து வந்துட்டு இருக்குது. ஸோ அதை தடுக்கும் விதமாக நிறைய பேர் விழிப்புணர்வு ப்ரோக்ராம் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, போன வாரம் பொள்ளாச்சியில நம்ம அண்ணாமலை சார் ஒரு போதை தடுப்பு மாநாடு பெருசா ஒண்ணு பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சீஃப் மினிஸ்டர் சார் ஒரு ஸ்டாப் மாரத்தான் ஸ்டாப் ட்ரக் ஸ்டார்ட் ரன்ங்கிற ஒரு மாரத்தான் பண்ணாங்க. ஸோ அந்த வழியில நம்மளும் கோயம்புத்தூர்ல, கனியூர்ல இந்த போதை தடுப்பு விழிப்புணர்வு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நாங்க நினைச்சோம். ஸோ நிறைய பேர் மேரத்தான், வாக்காத்தான்லாம் பண்ணாங்க. நாங்க பரதநாட்டிய பயிற்சி பள்ளி வச்சிருக்கிறதுனால பரதநாட்டியம் மூலமா ஒரு விழிப்புணர்வு பண்ணணும்னு நாங்க நினைச்சோம். ஸோ அதனால இன்னைக்கு கருமத்தம்பட்டி ரவுண்டானில இருந்து இங்க வரைக்கும் பரதநாட்டியம் மூலமா ஒரு விழிப்புணர்வு பண்ணிட்டு நாங்க இங்க ஊர்வலம் பண்ணோம். ஸோ இதுக்கு முழு உறுதுணையாக இருந்த கருமத்தம்பட்டி காவல்துறை இன்ஸ்பெக்டர் திரு நவநீத கிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் காவல்துறை நண்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமின்றி வசந்த் ஹாஸ்பிட்டல், கோபிச்செட்டிப்பாளையம் டாக்டர் நடராஜன் அண்ட் டாக்டர் சந்திரிகா நடராஜன் அவர்களுக்கும், கிங் ஃபிட்னஸ் ஜிம் குழுக்கும், ஸ்ரீகலை பியூட்டி பார்லர் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் உரிமையாளர் திருமதி சசிகலா அவர்களுக்கும் மற்றும் ரங்காஸ் அண்ட் கொங்குவேளாளர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய 3 இயர்ஸ் ஸ்டூடெண்ட்ல இருந்து 15 இயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இன்னைக்கு ஆடினாங்க. ஒரு என்கிட்ட படிச்ச ஒரு 100 குழந்தைங்க இதுக்கு இன்ட்ரெஸ்ட் தெரிவிச்சாங்க. ஸோ அவங்க தான் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணது ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலுமே பேரண்ட்ஸும். ஸோ பேரண்ட்ஸுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணுவோம் சார். 100 குழந்தைங்க சார். ஒரு 3 வாரமா தான் பிராக்டிஸ் பண்ணும். ஒரு ஜூலை மந்த் தான் ஸ்டார்ட் பண்ணும் ஆக்சுவலா பிராக்டிஸ் பண்ணிட்டு. இந்த ஒரு 4 இயர்ஸ்ல இருந்து 15 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற குழந்தைங்க எல்லாரும் எல்லாமே அடிக்கடி இந்த மீடியால இந்த போதை தடுப்பு இது பண்ணிட்டே இருந்தாங்க. சோ இங்கேயும் கொஞ்சம் இந்த மாதிரி நியூஸ் இங்க வந்துட்டு இருந்தது. இங்க இந்த மாதிரி சாக்லேட்ஸ் மூலமா போதை வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ எங்களுக்கு அப்படியே யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தோம் என்ன பண்ணலாம்னு இருந்தோம். சோ அதனால சரி பரதநாட்டியம் மூலமா இந்த விழிப்புணர்வு ஊர்வலம் செய்யலாம்னு நாங்க நினைச்சோம். நெக்ஸ்ட் மிச்ச ஸ்கூல்ஸ் இப்ப ஃபுல்லாவே ரங்காஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் பண்ணாங்க. சோ இதுல என்னோட மிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அரௌண்ட் 200 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. சோ மிச்ச ஸ்டூடெண்ட்ஸையும் இதுல இன்வால்வ் பண்ண வச்சுட்டு மிச்ச ஸ்கூல்ஸையும் இன்வைட் பண்ணி பண்ணலாம்னு ஒரு பிளான். சோ அதுக்கு எப்படிங்கறது இனிமேல் தான் பண்ண. இந்தியால இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பரதநாட்டியம் மூலமா ட்ரக் அவேர்னஸ் நாங்க பண்ணோம். மிச்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்தாங்கன்னா ஒரு ரெக்கார்ட் மாதிரி கிரியேட் பண்ணலாம். சோ அதுக்கு we are planning இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்க அது பண்ணுவோம். பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டியது
கண்டிப்பா வந்து குழந்தைங்க பேரண்டிங் ரொம்ப முக்கியம். இப்ப இருக்கிற பிஸி வேர்ல்டுல வந்து குழந்தைங்க என்ன பண்றாங்கங்கறத வந்து அவங்களோட குடும்ப சூழ்நிலையால அவங்களால வந்து குழந்தைங்களை வந்து அந்த லெவலுக்கு கவனிக்க முடியாம போகுது. அவங்கதான் அந்த குழந்தைங்களுக்காக தான் சம்பாதிக்கிறதுக்காக வெளியே போறாங்க. அதனால அந்த குழந்தைங்க யாரோட பழகுறாங்கிற ஒரு இது இல்லாம போகுது. அதனாலதான் இந்த போதைப் பொருள் எல்லாம் ஈஸியா வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியாவே ரீச் ஆகுது. சோ அது வந்து பேரண்ட்ஸே கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா பெட்டரா இருக்கும். அண்ட் ஆல்சோ ஸ்கூல்ஸ் மூலமா என்ன, ஒரு குழந்தை வந்து ஸ்கூல்ல தான் 8 மணி நேரம் இருக்குது. ஸோ ஸ்கூல்லையும் அண்ட் அவங்க போற இந்த மாதிரி ஹாபி கிளாஸஸ்லயும் இந்த மாதிரி விழிப்புணர்வு பண்ணாங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈஸியா ரீச் ஆகும். இப்போ என்னோட குழந்தைங்க வந்து பிளட்ஜ் பண்ணாங்க. ஸோ எனக்கு ஷியோரா தெரியும் என்னோட 200 குழந்தைங்களும் இனிமேல் அவங்க வந்து தொடவே மாட்டாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அப்படி பண்ணாங்கன்னா சின்னதா சேர்ந்தோம்னா பெருசா நம்ம மாற்றத்தை உண்டாக்கலாம்.